செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த பூமிதானிலே உன் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த பூமிதானிலே உன் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஆமென். அடுத்த பாடல் பகுதியை நடத்துவதற்காக ராஜேஸ்வரி அக்கா இப்ப முன்பதாக வருவார்கள். அல்லேலூயா. சஸ்திரம்பா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. இம்மட்டும்
ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து சொல்வோம். ஆராதனை பகுதி நடத்துவதற்காக ராஜேந்திரன் அண்ணன் இப்போ முன்னாடி வந்து நடத்துவாங்க. பிரபாகரனை முன்னாடி வந்து நடத்துவாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி ஒரு விஷயம் முழங்கால் படிக்கிட்டு நான் கண்களை மூடின வண்ணமாக, யாரும் கண்களை திறந்து பார்க்காமல் தேவனை மாத்திரம் நான் நோக்கி பார்ப்போமாம். ஹல்லேலூயா. தேவனை மட்டும் நடத்தி வந்த ஒவ்வொரு பாதைகளை நினைத்து நாம் எண்ணி அவருடைய நாமத்தை நான் உயர்த்துவோமா. சங்கீதக்கான தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று சொல்கிறான் அல்லவா. நான் கர்த்தரை எக்காலத்தில் நான் சோத்திருப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறதே அல்லவா. தேவ ஜனமே, இந்த நாட்களிலே தேவன் நம் வாழ்க்கையில் நடத்திருந்த ஒவ்வொரு பாதைகளும் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லமா. எத்தனையோ விபத்துக்கள், நாச மோசங்களுக்கு தேவனை கருத்தியை மட்டுமே விலக்கி பார்த்து எம்மட்டும் தேவன் நம்ம ஜீவனை கொடுத்திருக்கிறார் அல்லவா. வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. ஆமாண்டவரே சோத்திரம் துதிக்கிறமாஜா. ஒருவேளை எண்ணி பாருங்க, ஒருவேளை நம்ம சுற்றில ஒவ்வொரு ஜனங்களும் எண்ணி பாருங்க, யோசித்து பாருங்க, எப்படி பேர்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். ஆளும் பாருங்க, அந்த நிலைமை எல்லாவற்றையும் மாற்றி தேவனை கருத்து இந்த நாட்களே நம் ஜீவனை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா. ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. என் தேவனே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ராஜா. எல்லாரும் வாயில் திறந்த ஆண்டோட நாமத்தை நாம் உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. மை சோதரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எரியோ கோட்டை அவள் 7 நாள் துதியோடு சுற்றி வந்த பொழுது அந்த இடம் அசைந்தது வேதத்தில் பார்க்கிறோமல்லா. எரிகோ கோட்டை தகர்ந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம் அல்லவா. என் தேவச்சனமினை துதிக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த வேலையில ஓ ரீபா ஷாபா லகரபதனி பேலகரபா, உனக்குள் இருக்கிற தடைகள் விலகிறது அல்லவா. உனக்குள் இருக்கிற எல்லா காரியம் தேவனுக்கு விலக்கி உன்னை நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன் அல்லவா. ஹல்லேலூயா. மை சோதரிக்கிறோம் ராஜா. இவ்வளவு ஆண்டவர் நாமத்தை உயர்த்துறோமோ அவ்வளவுக்குள் நம்முடைய குடும்பத்தில் தேவன் விடுதலை கொடுக்கிற தேவன் அல்லவா. ஹல்லேலூயா. நன்றோடு துதிக்கிறோம் ராஜா. ஒருவேளை நாம் வாயை மௌனமாக இருப்போம் என்றால் ஓ ரீபா ஷாபா லகரபதனி பேலகரபா, ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க முடியாது அல்லவா. ஓ இந்த வேளையில் ஆண்டவர் நாமத்தை உயர்த்தோமா. வேதம் சொல்லுகிற நாம் ஒருமித்து ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா. ஹல்லேலூயா. மை சோதரிக்கிறோம் ராஜா. ஓ ரீபா லகரபதனி ஷிபா லபரபாதனபா. ஹல்லேலூயா. மை சோதரம் ஆவியானவரே சோதரிக்கிறோம் ராஜா. என் தேவாதி தேவனே நன்றோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே சோதரம் ராஜா. உன்னத தேவ ஆவியானவரே நன்றோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, எனக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய், என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகினிடினும், நிலை மாறி புவியகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகினிடினும், நிலை மாறி புவியகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய், என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம்
நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட வேட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை வேட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நிழலவரே, வலுவாமல் காப்பவரவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே, வலுவாமல் காப்பவரவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் என் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் பரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் பரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்கள் எடுப்பேன். ஹல்லேலூயா. எப்பொழுது நமக்கு ஒத்தாசை வரும்? நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர் முகங்கள் பிரகாசம் அடைந்து என்று வேதம் சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. எத்தீங்கு நம்மை அணுகக்கூடாது என்று ஒருவேளை நாம் நினைக்கவும் என்றால் நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவன் விரும்புகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்திருந்து நிறைய பேர் கண்ணை திறந்துக்கிட்டே இருங்க. நம்ம இங்கே தான் சர்க்கஸ் பார்க்க வரல. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கண்களை மூடினாம வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சமூகத்திலே பயத்தோடும் நடுக்கத்தோடும் வர வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. எவன் ஒருவன் தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிறானோ அவனிடத்தில் தேவன் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை பாட நம்ம ஆராதனைகளில் கடந்து செல்லலாம். எல்லாரும் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு நான் பாடுவோமா? உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம். எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே.
செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு சோத்திரம், அன்பே உமக்கு சோத்திரம், அப்பா உமக்கு சோத்திரம், அன்பே உமக்கு சோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு சோத்திரம், அன்பே உமக்கு சோத்திரம், அப்பா உமக்கு சோத்திரம், அன்பே உமக்கு சோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா எல்லாமே. வறண்ட நிலத்தை நீரூற்றை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே, அவந்திர வெளியை தண்ணீரை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே, அவந்திர வெளியை தண்ணீரை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு சோத்திரம், அன்பே உமக்கு சோத்திரம், அப்பா உமக்கு சோத்திரம், அன்பே உமக்கு சோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஹalleluya ரபபதனி ஷிபலபரப எல்லாரோவுதினி பிகபல ஷிகரபதனப. என் தேவ ஜனமே ரிகலபர, உனக்கு குறிக்கப்பட்டது தேவ நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் அல்லவா. ஓ ரிபல கரபதனி ஷிபல கரபர. ஒருவேளை நீ நினைக்கலாம், ஓ ரிக தேவன் என்னை மறந்தாரோ என்று ஒருவேளை நினைக்கலாம். ஓ தாயானால் ஆண்டு பிள்ளை மறப்பலோ, அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறவாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா. ஹalleluya சூத்திரம் துதிக்கிறோம் ராஜா. உனக்கென்று தேவன் கொடுக்கப்பட்ட தரிசனங்கள், உனக்கென்று தேவன் கொடுக்கப்பட்ட சொப்பனங்களை அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறவா. ஒருவேளை நீ நினைக்கலாம், என் வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது என்று ஒருவேளை நினைக்கலாம், முடியல, இனிமேதான் தொடக்கம் ஆரம்பிக்க போகிறது. ஓ ரிபல கரபதனி ஷிபல ரகா, ஓ தபரகதனி பில ஷகல பரபதனி பில கரபா. ஹalleluya சூத்திரம் சூத்திரம் ராஜா. என் தேவாதி தேவனே ரிபல கரபதனி பிஷபல கரபா. ஒருவேளை உன் வாழ்க்கை வனாந்தரமாய் காணப்படலாம், ஒருவேளை அவாந்தர வெளியாய் காணப்படலாம். என் வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லையே,
என் வாழ்க்கை செழிப்பா இல்லையே, என் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிறேன் என்று ஒருவர் நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் வனாந்தரத்தை வயல்வெளியை மாற்றுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறவா. நம் தேவனால் கூடாத கரை ஒன்றுமே இல்லை. ஓ ரீபல கரபதனி ஷிபல கரபா. என் தேவ ஜனமே, இந்த நாட்களிலே தேவ உனக்கு எதை முன்குறித்து வைத்திருக்கிறதோ, எதை திட்டமனை வைத்திருக்கிறாரோ அது நிச்சயமாக நிறைவேற்ற தேவன் அல்லவா. ஓ ரபர கபதனி ஷிபல பரபா. ஒருவேளை நினைக்கலாம், நாம் ஏன தானமின்றி இந்த இடத்துக்கு வந்தோம் அல்ல, தேவன் உன்னை முன் குறித்திருக்கிறார் அல்லவா. ஓ ரீபல கர, உனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அல்லவா. அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாகவே இந்த நாட்களை உன்னை தெரிந்தெடுத்திருக்கிற என் தேவ ஜனமே. ஓ ரீபா ஷகல பரது நிபேல கரபா. ஹல்லேலூயா. சோதரிகிற மாஜா, உன் தாயின் கற்பத்தில் உற்பவிக்கும் முன்னே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை ஜாதிகளுக்கு நான் தீர்க்க தரிசை கட்டளையிட்டு சொன்ன தேவன் அல்லவா. ஹல்லேலூயா. சோதரம். உலக ஜனங்கள் ஒருவேளை சொந்தங்கள் உன்னை அற்பமா என்னலாம், ஆனால் அவருடைய பார்வையில் அற்பமா இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா. ஓ ரீஷா கலபரா. நீ நினைக்கிறா நீ தேவனுடைய பார்வையிலே எப்படி இருக்கிறாய் என்றால் ஒரு வெளியேற பெற்ற பொக்கிஷமாய் இருக்கிறார். ஓ ரீகா வரபதனி ஷிகலபா. அவர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அல்லவா. ஒருவேளை அவமானத்தின் நிமித்தம், நிந்தைகள் நிமித்தம் ஒருவேளை சோர்ந்து போய் நிற்கிறாயோ, இந்த அவமானம் எனக்கு ஏன் ஏற்பட்டது, ஏன் எனக்கு இன்னும் அற்புதம் நடக்கல என்று ஒருவேளை நினைக்கலாம். ஆனாலும் தேவ ஜனமே, தேவ பிள்ளை, ஒன்றை புரிந்துகள், தேவனை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அல்லவா. ஓ ரீகா பதனி ஷிபலபரபா. கொய்யவன் கையில் களிமண்ணை போல் இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை உருவாக்கத்தட்டுக்கு அவருடைய கரத்தினை ஒப்புக்கொடு. அவர் உன்னை நல்ல ஒரு மண்பாண்டமாக வளைந்து, ஓ அநேகர் பார்க்கும்படியாக, அநேகர் பிரேமிக்கத்தக்கதாக உன்னை ஒரு அதிசயமான ஓ ரீபால் ஒரு பாத்திரமாக உருவாக்கி அநேகருக்கு உன்னை பிரயோஜனப்படுத்துவார் தேவ பிள்ளையே. ஓ ரீபால கரபதனி ஷிபல பரபா. ஓ தீபர கதனி பீபல வர ஷபல பரபதனபாம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, எபெனேசரே, எபெனேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபெனேசரே, எபெனேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே. நன்றி ஐயா, ஐயா என்னை கண்டீரே. நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு. ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. ஏகவரப்பா, ஏகோ சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. ஏகவரப்பா. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை சுகம் கொடுத்திருப்பார், எத்தனை நேரத்திலே தேவன் நமக்கு பலன் கொடுத்திருப்பார். சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இவ்வளவு நேரம் ஆராதித்தோம். அடுத்த பகுதியாக நம் சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். இப்பொழுது மாறி மாறி வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 100 மதுபாலா முன்பதாக வந்து வாசிப்பார்கள். சங்கீதம் 100 பக்கம் 732 மாறி மாறி வாசிப்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரை தேவனென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். ஆமென். அடுத்த பகுதியாக நம் காணிக்கை பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். காணிக்கை கொண்டு வந்தவங்க காணிக்கை போடுங்க. காணிக்கை பாடல் பாடுபவர்கள் சுவிதா இப்பொழுது முன்பதாக வந்து ஒரு காணிக்கை பாடலை நமக்காக பாடுவார்.
ஹல்லேலூயா. நம்ம அடுத்த பகுதியாக தேவ வார்த்தைக்காக காத்து கொண்டிருப்போம். தேவ வார்த்தையை நம்மோடு பகிர்வதற்காக ராஜேந்திரன் இப்போது முன்னாடி வருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் கூடி வந்து உங்கள் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த நீர் கொடுத்த நல்ல சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தைகளால் ஒவ்வொரு நாளும் எங்களை பிழை போட்டுகிறீரே ராஜா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, நன்றி துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்தது உண்டு, தேவனுடைய சமூகம் எப்படி இருக்கும், சத்ருவான பிசாசனுடைய சமூகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது அப்படி தான் இந்தில் தான் இருந்தேன். அப்போ இருக்கும்போல் எனக்குள்ள பெருமை இருக்கும், அகந்தை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் வெறுமையாக இருக்கும். வெளியே தான் தெரியும், ஆனால் இருதயத்துக்குள்ள ஒன்றுமே இருக்காது. அது வந்து சத்ருவனுடைய பிசாசனுடைய சமூகம். இப்போ பாருங்கள், ஆண்டவருக்குள்ளே வந்ததுனால ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எவ்வளோக்கெவ்வளோ நம்ம உயர்றோமோ நம்ம அந்த அளவுக்கு தாழ்மையை கொடுக்குறாரு ஆண்டவர். நல்ல திறமைகளை கொடுக்குறாரு, எல்லா தாளந்துகளெல்லாம் கொடுக்குறாரு. அதை குறித்து நம்ம சொல்லுவோமே அப்படிங்கிற ஒரு இதில் தான் இன்றைக்கி நான் அந்த பிரசங்கத்தை எடுத்தேன். ரூத்தினுடைய புஸ்தகம் அந்த வாழ்க்கைக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்களேன், எடுத்துக்கோங்களேன். ரூத் ரூத் 1 அதில் பாருங்கள், அவங்க வந்து எங்கே இருக்கிறாங்க? பெத்லகேமில் இருக்காங்க. பெத்லகேம்னா என்னது? அப்பத்தின் வீடு. அந்த அப்பத்தின் வீட்டில் வந்து சாப்பாட்டு குறை இருக்குமா? இருக்காது. அங்கேருந்து எல்லா சாப்பாடே இதாகும். அப்போ அப்பத்தின் வீட்டில் இருக்கும்போல் இவங்க அந்த எலிமெலேக்கு என்ன செய்கிறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்கல, அவரோட கிளம்பி போயிடுறாரு. பஞ்சம் வந்துடுது. அப்போ பஞ்சம் வந்துடுச்சுன்னா அங்கே இருக்கிறவங்களாம் இறந்து போயிட்டாங்களா? அந்த ஊரில் இருக்கிறவங்க இல்லை. அப்போ அவங்களோட இருந்திருக்கணும். இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் இந்த மாதிரி இந்த தேசத்துக்கு போகிறேன் ஆண்டவரே, எனக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. இவரோட கேட்காம போயிட்டார். சரி, கேட்கலாமா போயிட்டார். போனால் என்ன செஞ்சுருக்கணும்? கொஞ்ச நாள் கழித்து வந்திருக்கணும். வரல. அந்த வசனத்தை படிங்களேன், முதல் வசனத்தை. ஆமாம், சஞ்சரிக்கிறான். ரைட்டு, போனது நல்லது, போகட்டும். அதுக்கடுத்து பாருங்கள், சஞ்சரிச்சான்னா உடனே வந்துட வேண்டாமா? அடுத்து 2வது இது பாருங்கள், அந்த சுருக்கமாக மட்டும் சொல்லி அந்த கடைசி இதை மட்டும் படிப்போம். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய இருக்கலாமா? இப்போ விருந்துக்கு போகிறோம், எத்தனை நாள்? 3 நாள் தான். 3 நாள் கழித்து அவனே துரத்தி விட்டுருவான். அது மாதிரி நம்மளும் வந்துடணும். அந்த சமூகத்தை, ஆண்டவர் சமூகத்தை விட்டுட்டு போயிட்டோம். ஆனாலும் அப்படி இருக்கக்கூடாது. அங்கே போய் அந்நிய தேசத்தில் இந்த தேசத்தை பற்றி என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். அடுத்து பாருங்கள், அடுத்து அங்கே அவன் இருந்ததுனால அவனை இறந்து போயிடுறான். அந்த எலிமெலேக்கு இறந்து போயிடுறான். அடுத்து 3வது பாருங்களேன், அந்த 3வதில் போடுங்க, வசிங்க. நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான், அவளும் அவனுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். ஏன் இறந்து போகிறான்? நல்லா இருக்கும்போது ஓடி வந்திருக்கணும்ல, ஆண்டவர் சமூகத்துக்குள்ளே வரல, ஆனால் இறந்து போயிடுறான். சரி, அப்போயாவது அந்த அம்மா கூட்டிகிட்டு வர வேண்டாமா பிள்ளைகளை? 2 பிள்ளைகளும் கூட்டி வரலாம்ல, கூட்டிகிட்டு வரல. அடுத்து பாருங்கள், குமாரர் இருந்தார்கள். 5வது வசனம். பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனாள். ஆமென். இப்போ இந்த 2 பசங்களும் இறந்து போயிடுறாங்க. அப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வந்துடணும். ஆண்டவர் சமூகம் வந்து நல்ல ஒரு நித்தியமான, நமக்கு எல்லாம் தேவையானது, பாதுகாப்பு எல்லாமே இருக்கும். அப்போ வந்து வரல இவங்க. அப்படியே அவரவங்க அந்த 2 பசங்களும் இறந்து போயிடறாங்க. அடுத்து பாருங்கள், அப்போ தான் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு இது வருது.
அடுத்து 6வது வசனம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தானியிருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூத தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகமி தன் 2 மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். போதும். இங்கே திரும்பி வரும்படி எழுந்திருக்கிறாங்க. அந்த அம்மா எழுந்து வந்துடுறாங்க. அப்போ இது முதல்லே வந்திருக்கலாம், வந்திருந்தால் எல்லாமே தப்பிச்சிருக்கும். அப்போ அந்த தேசம் வந்து அருவருக்கப்படிய தேசம், அவங்க போய் சஞ்சரித்த தேசம். அதை குறித்து ஆதியாகமத்தில் சொல்கிறாங்க பாருங்களேன். ஆதியாகமம் 19:37-38. ஆமேன். அதாவது கர்த்தர் அருவருக்கக்கூடிய அந்த சந்ததி அங்கே போய் வேறு இடத்துக்காக போயிருக்கலாம், அங்கே போய் அவங்க குடியிருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த இதை எல்லாமே அவங்க இழந்து போயிடுறாங்க, அந்த சம்பூர்ணத்தை எல்லாமே பரிபூர்ணத்தை இழந்து போயிடுறாங்க. அடுத்து அந்த இளையகுமாரன் பாருங்கள், ஒரு நம்ம லூக்கா 15:13 பாருங்கள். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஆமாம். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் தான் அது வரைக்கும் இருந்திருக்காப்புல அந்த இளையகுமாரன். அப்போ அவனுக்கு நிறைய ஆஸ்திகள்லாம் இருந்திருக்கு. அப்போ அவனும் துன்மார்க்கமாக போய் ஜீவிக்கிறான். ஜீவித்த உடனே பாருங்கள், ஜீவிச்சுட்டு அப்படியே இருந்துட்டானா, தங்கிட்டானா? இல்லை, அங்கேயும் ஒரு பஞ்சம் வந்துடுது. பஞ்சம் வந்தோன்னு தான் அவன் யோசிச்சு பார்க்குறான், ஐயோ நம்ம அப்பா வீட்டில். அடுத்து பாசிங்களேன் 15-14. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலேயே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். ஆமேன். அடுத்து 17 வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். ஆமேன். அவனுக்கு புத்தி தெளிந்தது. இந்த அம்மாவுக்கு புத்தி தெரியல. அதுக்கப்புறம் தான் அந்த எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் தான் புத்தி தெரிஞ்சு, சரி வாமா அப்படி மருமகளோட கூட்டிகிட்டு வருது. அப்போ அந்த புத்தி தெளிஞ்சு வரும்போல் மறுபடியும் ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போல் அப்படியே விட்டுருவாரா? அடுத்து பாருங்க 15-22 வாசிங்க. மத்தேயு, லூக்கா தான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசித்து சந்தோஷமாக இருப்போம். ஆமேன். பார்த்தீங்களா, தகப்பன் இடத்துல இருக்கும் போல் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது. அவன் போய் வாங்கிட்டு போய் செலவழித்து போட்டுறான், துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணுறான். மறுபடியும் அவன் புத்தி தெளியும் போல். அப்போ நீதிமான், அந்த கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நீதிமான் விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பான். அப்போ இவன் நீதிமானுடைய மகன் எழுந்து வந்துட்டான். அந்த அம்மாவும் அப்படி எழுந்து வந்திருக்கணும், வரல. அடுத்து பாருங்கள், இந்த அம்மாவும் என்ன சொல்லுது, இதுவும் நிறைவுள்ளவாக தான் இருக்குது. 1:21 படிங்க. ரூத், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசையப்படுத்தியிருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். பாருங்கள், யார் மேலே பழிய போடுது இந்த அம்மா? ஆண்டவர் மேலே பழிய போடுது. இந்த ஊருக்கு அவங்க இருந்த பெத்லகேம்லேருந்து அவங்க மோவாப் தேசத்துக்கு போகும்போது எப்படி போனாங்க? நல்லா எல்லாத்துக்கும் நிறைவுள்ளவளாக போகிறாங்க. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தை விட்டுட்டு போகும்போது குறைவுகள் வரும். அப்போ அப்படி வரும்போல் நம்ம ஆண்டவரை மறுபடியும் வந்து அவருடைய செட்டைக்குள்ளே மூடி இருந்துக்கிறணும். அடுத்து பாருங்கள், அடுத்து ரூத்தை வச்சு பார்ப்போம். நம்ம ரூத்து கிளம்பி வருது அந்த அம்மா கூட. வந்தவுடனே அவங்க மக்லோன் கிளியோன் அவங்களுடைய 2 பையங்களோட மனைவியும் இவங்கள கூட்டிகிட்டு வருது இந்த அம்மா. கூட்டி வந்தவுடனே என்ன செய்கிறாங்க? 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. இதில் உலகத்தில் நம்ம அப்படி தான் இருப்போம். நல்லா நான் ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே, அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்னு அப்படிலாம் அது பண்ணுவோம். அது உணர்ச்சி வசத்தால் செய்வோம்.
ஆனால் இங்கே 2 பேர் என்ன செய்கிறாங்க பாருங்கள், அந்த உடன்படிக்கை பண்ணுறாங்க. 11 படிங்க, 11. அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னுடனே ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷர் ஆகும்படிக்கு இனிமேல் என் கற்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழ தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றால். ஆமென். இங்கே பாருங்கள், நீங்கள் திரும்பி போயிருங்கன்னு சொல்லுது அந்த அம்மா. ஆனால் இவங்க நாங்கள் வருவோம், கூடவே வருவோம் அப்படின்னு காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கெஞ்சுதுங்க ரெண்டும். இது உண்மையானது. அடுத்து நடக்கும் பாருங்கள். அடுத்து 14 படிங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். போதும் பாருங்கள், ஓர்பால் 2 பேருமே அழுகுறாங்க. அப்போ எப்படி எழுதிருப்பாங்க, இந்த சொல்கிற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, இந்த சொல்கிற ஒன்று பிடிச்சிருக்காங்க. அத்தே உங்களை விட்டால் எனக்கு கதி கிடையாது, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ட்டு. ஆனால் அந்த அம்மா சொல்லவும் அந்த ஓர்பால் சரி அப்படின்ட்டு இந்த மாமியை முத்தமிட்டு போயிடுச்சு. அப்படி அதுக்கடுத்து பாருங்கள், அந்த ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்டாங்க. கர்த்தரிடத்தில் நம்ம விடாமல் இருக்கும்போது அநேக சுதந்திரங்களை நம்ம ஆசீர்வதிக்கிறோம். அடுத்து பாருங்க அவளை, அந்த அம்மாவே சொல்லுது 15. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து. இந்த 16 சொல்கிறாங்க பாருங்கள். இந்த இது எந்த இதில் சொல்லுவாங்க, கல்யாணத்தில் தான் சொல்லுவாங்க, உடன்படிக்கை பண்ணுவாங்க. இந்த மருமக மாமியா தான் சொல்லணும், ஏம்மா நீ விட்டுட்டு போயிடாதம்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சணும். இங்கே பாருங்கள், மருமக மாமியாட்ட கெஞ்சுது, என்னைய சொல்லாதீங்க, போக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுது. அப்போ ஒரு உடன்படிக்கை பண்ணுது, இனிமேல் இதை குறித்து நீங்கள் பேசக்கூடாது, நீ எங்கே சாவுறே நான் அங்கே சாவேன். அடுத்து சொல்லுது, இந்த ரூத் அம்மா சொல்லுது, நம்ம மரணம் பிரிக்க வரைக்கும் நம்ம நான் பிரிய மாட்டேன் உங்களை விட்டு, அப்படியே நாம் பிரிஞ்சு போனாலும் கர்த்தர் எனக்கு அதுக்கு சரி கட்டுவாராக அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணுது பாருங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், அது ஒன்று வாசிங்களேன். சங்கீதம் 45:10. அப்பொழுது ராஜா ஆமேன். இந்த வார்த்தை அந்த அம்மாவுக்கு கிடச்சிருக்கு, முன்னாடியே கிடச்சிருக்கு. அதனால தான் இவ்வளோ விடாப்பிடியாக இருக்க முடியும். நம்ம அப்படி விடாப்பிடியாக இருப்போமா, ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம், சரி போவோம் சர்ச்சுக்கு அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் இந்த அம்மா எவ்வளோ ஒரு வைராக்கியமாக கான்ஃபிடென்ஸாக இருந்திருக்கு பார்த்தீங்களா. நானும் அப்படி தான் நினைப்பேன். எங்கள் அம்மா காட்டு வேலை தான் செய்வாங்க, நானும் அவங்களோட வேலைக்கு போவேன். 10, 8, 9 படிக்கும் போல வேலைக்கு போவேன். அப்போ வேலைக்கு போகும்போல் அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இருப்பாங்க. இந்த பருத்தி எடுக்க போவாங்க, எல்லாம் களை விட போவாங்க. அவங்களோடய நானும் இருக்கிறனால எங்கள் அம்மாவுக்கு அதை தான் சொல்லுவாங்க, ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க. சொன்னோடனே எங்கள் அம்மாவும் உறுதியாக பிடிச்சிக்கிருச்சு. பிடிச்சோடனே அவங்களாம் சொன்னாங்க, என்ன எவ்வளோ ஒரு சாமி விட்டு போட்டு இங்கே வந்திருக்க, கண்ணன் வண்டியிட போகுது, கொன்று போடுவோனியா, போம்மா நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஆண்டவர் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா நல்லா ஒரு தைரியமாக பேசுவாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது தான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டு நானும் அதுக்கு எதிராக இருப்பேன். என்ன அம்மா இப்படி இது பண்ணுறாங்க, இது நல்லா இல்லையே அப்படின்ட்டு. எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் சமையல் பண்ணாலும் சிலுவை போட்டுக்குருவாங்க, அந்த பானையை கழுவிட்டு சுத்தமாக. என்னம்மா ஆஸ்பத்திரி அடையாளம் போட்டிருக்க அப்படி நான் நக்கல் பண்ணுவேன். அதெல்லாம் அப்படியே சொல்லக்கூடாதா அப்படிங்க. நான் அப்புறம் விவரம் தெரியாது. அப்புறம் எனக்காக அவங்க வீட்டில் உபவாச கூட்டம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, என் மகன் எப்படியா ரசிக்கப்படணும் அப்படின்ட்டு. அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போலையே ஆண்டவர் என்னையை தொட்டார். அதுலேருந்து பாருங்கள் ரொம்ப வைராக்கியமாக இருப்பேன். எங்கள் அம்மா நல்லா செஞ்சு அது மாதிரி நானும் செய்வேன். எங்களுக்கு கிராமம்தான், ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க வருவாங்க எப்போயாவது. அப்போ வரும்போல் ஒரு வீட்டில் தங்கியிருப்பாங்க, வாடகை வீட்டில் ஃபேமிலியோடு வருவாங்க. அவங்களுக்கு சொல்லும் எங்கள் அம்மா, அவங்களுக்கு அப்போ தண்ணி இருக்காது அந்த வீட்டில்.
அந்த அவங்களுக்கு போய் தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துருவாடா போடா அப்படின்னு சொல்லும். தண்ணி எடுக்கணும் 1 கிலோமீட்டர் போகணும், சைக்கிளில் தான் போகணும். நான் இங்கிட்டு 2 இங்கிட்டு ஒரு குடம் அங்கிட்டு ஒரு குடம் மேலே ஒரு குடம் வச்சு தண்ணி எடுத்துகிட்டு வருவேன். தண்ணி இறக்கத்தான் செய்யணும், கிணத்துல எடுத்துகிட்டு வந்து அவங்க வீடு மேலே மாடியில் இருக்கும், அந்த தொட்டியிலவே ஊற்ற சொல்லுவாங்க. நான் சலிப்பில்லாமல் கொண்டு போய் ஊற்றுவேன். அப்போ சொல்லுவாங்க, சரி பரவாயில்லையா, இப்போ இருக்கிற காலத்தில் இப்படி நல்லா உதவி செய்கிறாங்களே ஆண்டவருக்காக அப்படின்ட்டு. ஆண்டவர் சமூகமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சண்டையே வந்திருக்குங்க வீட்டில். அப்போ என் மகனுக்கு வந்து 2 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 வயசு. என் மகன் அப்போ சின்ன பிள்ளை, கைப்பிள்ளையாக இருக்குது. கிறிஸ்மஸ்ஸோ ஏதோ வருது. கிறிஸ்மஸ் வரும்போல் ஆண்டவருடைய சமூகத்தில் தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். லைட் போட செய்ய எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரம்மா கோவம் வந்துருச்சு, என்னடா காலையில் போனவன ஆளாக காணோம் அப்படின்னு தேடி சர்ச்சுக்கே வந்துருச்சு. என்னம்மா நான் பார்த்துட்டேன், சரி இன்றைக்கி 2 ஏதோ பஸ்ஸை வரப்போகுது அப்படின்ட்டு. சரின்ட்டு கேட்டவுடனே, என்னம்மா இன்ன வரைக்கும் என்ன செய்ய, நான் பிள்ளைகளை வச்சுட்டு என்ன செய்ய, ஆராதனை கிளம்பி வரணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சண்டை வந்துச்சு. சரிம்மா போமா அப்படின்ட்டு. எத்தனையோ தடவை நான் துன்பப்பட்டிருக்கேன் அந்த சமூகத்தில். ஆனால் அவர் என்னை கைவிடலை இது வரைக்கும். இருக்கும் பொழுது அடுத்து இன்னொரு நாள் அப்படி தான், கல்யாணம் முடித்த மறுநாள் அந்த அந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு நாங்கள் போகணும். அதே கிறிஸ்மஸுக்கு தான் நான் அங்கே சர்ச்சில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரம்மா நீ விட்டுட்டு ஓடிடுச்சு, அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துருச்சு. கிறிஸ்மஸுக்கு நீ வெள்ளையில் சீக்கிரமாக போகணும்ல அப்படின்னு சொல்லிச்சு. சரிம்மா இருமா பொறுமா, அந்த 5 நிமிஷம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி நீ முடிச்சுட்டே வாயா, நான் போகிறேன், எனக்கு பின்னாடி பஸ்ஸில் வந்துடு அப்படின்னுச்சு. ஆனால் அவருங்க கத்தர் இதுவரையில் என்னை நல்லா நேசிப்பேன். மனைவினா எனக்கு ஒரு இதுதான். அது மாதிரி தான் இந்த அம்மாவும் ரூத்தும் அவங்க மாமியான்னா ரொம்ப இதாக இருந்திருக்கு. அது அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க பாருங்களேன். அப்போ அந்த ரூத்துக்கு என்ன நடக்குது பாருங்கள். இந்த மோவாப் தேசம் வந்து ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தது, ஆண்டவர் அருவருக்கக்கூடிய தேசம். அப்போ அந்த மோவாப் தேசத்துலேருந்து தான் ஒரு ஸ்திரியை எடுத்து அவருடைய வம்ச அட்டவணையில் போடுறதுக்காக ஆண்டவர் ரொம்ப பிரயாசப்பட்டிருப்பார் நான் நினைக்கிறேன். பாருங்கள், அந்த இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய பாவத்தை தீர்க்கத்தான் சிலுவையில் அடித்து இது பண்ணாங்க. அவர் மரித்தார், நமக்காக மரித்தார். அதே போல் தான் இந்த ரூத்தை அருவருக்கப்பட்ட ஜாதியிலிருந்து ஆண்டவர் எடுத்து அந்த ரூத்தினுடைய வழியில் தான் ஒரு சந்ததி உருவாகுது. அந்த சந்ததியில் தான் தாவீது பிறக்கிறாரு. அப்போ ஆண்டவர் கேட்கப்பட்டு அவ்வளோ கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு வர்றா. அப்போ போவாஸுங்கிற அவங்க அந்த வயலுக்கு போகிறா. வயலுக்கு போனவுடனே அவர் என்ன சொல்கிறாரு படிக்கலாம். போவாஸே சாட்சி கொடுக்குறாரு. ரூத் 2:11 பாருங்கள். அதையும் சேர்த்து அடுத்து 12 படிங்க. ஆமென். இங்கே இவர் சாட்சி கொடுக்குறாரு பாருங்கள். போவாஸுக்கு சொல்லியிருக்காங்க, அந்த கங்காணியை வச்சுருக்கிற அந்த கங்காணி சொல்லியிருக்காப்புல, இது யார் புதுசாக இருக்குது அப்படின்ட்டு. கேட்டவுடனே தான் அவங்க சொல்கிறாங்க, அந்த மாதிரி அந்நிய தேசத்துலேருந்து வந்திருக்கிற ஸ்திரீ அப்படின்னு. அது நம்முடைய இவங்க நகோமியுடைய மருமக அப்படின்னு சொன்னவுடனே, அப்படியா சரின்ட்டு எல்லாம் விவரமாக சொன்னவுடனே தான் அவர் கேட்குறாரு, சரிம்மா நீ வந்து எல்லாமே விட்டுட்டு வந்துட்ட, அதனால் உனக்கு நான் ஆண்டவர் உனக்கு நல்ல கிருபையை கொடுப்பாரு, எல்லா பலனும் உனக்கு நிறைவாக தருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது சொல்லது மாத்திரமல்ல, 14 பாருங்க, கடைசி 14 படிங்க, ஃபுல்லாக இருந்தால் படிங்க. பின்னும் போவாஸ் சாப்பிட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுபறிக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தால் அவர்களுக்கு வறுத்த கோதுமை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். ஆமென். இங்கே வந்து இப்போ நம்ம யாரையாவது இது பண்ணுவோமா? இப்போ நம்ம இருக்கிறோம், நமக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது, அவங்க கூட உட்காந்து சாப்பிடுவோமா? இப்போ கம்பெனியில் வேலை பார்க்குறோம், சாப்பிட மாட்டோம். இங்கே போவாஸ் வருங்க, அப்படிப்பட்ட அந்த ரூத்தை இங்கே வாமா பக்கத்தில் உட்காரு, எங்களுடைய அறுப்பாக இருக்கிறவங்க ஆள் கூட உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. சாப்பிடணுன்னு மாத்திரம் சொன்னது மாத்திரம் இல்லை, அவர் கொடுக்குறாரு, அந்த சாப்பாடு கொடுக்குறாரு. கொடுத்து என்ன செய்கிறாரு, இதுதான் ஆண்டவருடைய சமூகம். எப்படி சாப்பிட்டு எப்படி இருந்தாங்க, திருப்தி அடைஞ்ச மிச்சம் இல்லாமல் மீதியானதை எடுத்து வச்சுக்கிருச்சு. அந்த மீதியானதை யாருக்கு?
அவங்க மாமியாருக்கு எடுத்து வச்சு கொண்டு போய் கொடுக்குது. கொடுத்த உடனே தான் அப்போ இது ஆண்டவருடைய சமூகம் எவ்வளோ ஒரு நல்ல திருப்தியான சமூகம் பாருங்கள். அதனால் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் தங்கி இருக்கணும். அது தங்கி இருக்கிறது தான் நல்லது. அதுக்கு அடுத்ததாக தேவன் சொன்னபடியெல்லாம் செய்கிறாங்க. 3:5 படிப்போம். ரூத் 3:5. அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். நம்ம செய்கிறோமா? அப்படி சொன்னபடியெல்லாம் செய்வோம் அப்படின்னு செய்கிறோமா? போயா நீ வாட்டுக்கு சொல்லிட்டு போயா, நான்லாம் செய்ய முடியாது, நீர் சொல்லுவேரு அதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு அப்பா அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டோம், ஊழியக்காரர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க பிள்ளைங்க. அப்போ இது கேட்கும் போல் என்ன நடக்குது? நீ சொன்னபடியெல்லாம் செய்கிற அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது, அந்த ரூத். அதுக்கு அடுத்து பாருங்கள், இந்த அம்மா சொல்லுது நீயே. அடுத்து பாருங்கள், அந்த இவர் சொல்கிறாரு போவாஸ். 11 படிக்கலாம். 3:11. இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாரும் அறிவார்கள். நான் குணசாலியாக இருக்கிற மாத்திரமில்ல, ஆண்டவர் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வார். நம்ம வேண்டியபடியெல்லாம் செய்யணும்னா என்ன செய்யணும்? இப்போ நம்ம என் பிள்ளைகளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு நான் அவங்க நினச்சதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு என்ன செய்வாங்க? நான் சொன்னதெல்லாம் கேட்பாங்க. இப்போ கூட டூருக்கு போகிறதுக்கு பாருங்கள், காசு கேட்டுக்கிடுச்சு அவங்க அம்மாட்ட, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, நீ போகவே கூடாது அப்படின்னு. அப்போல்லாம் என்ன செய்யுது? அந்த வேலையை செய்து இந்த வேலையை செய்து அப்படியாக்க இப்படியாக்க எல்லா வேலையும் செஞ்சு எப்படியோ ஒரு வழியில் ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. பெர்மிஷன் வாங்கினோம் இல்லாமல் பணத்தையும் வாங்கிட்டாங்க. அப்போ இது மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். ஆண்டவரிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு அவருடைய சமூகத்தில் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், ஆண்டவரே பரவாயில்ல அப்படின்னு இறங்க வைக்கணும். அவருடைய குணத்தை, அவருடைய அந்த இதை இறங்க வச்சிடணும். அந்த இறங்க வச்சோம்னா நமக்கு தானே இறங்குவார் ஆண்டவர். ஒரு ஸ்திரீ கேட்குறாங்கல்ல, என் பிள்ளைக்கு சரீரத்தில் சுகம் இல்லை ஆண்டவரே, நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், சுகம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்பத்தை எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுக்குறது மட்டும் இல்லை, நாய்க்குட்டிக்கு போடுறது தப்பு அப்படிங்கிறாரு. நாய்க்குட்டி தான் ஆண்டவரே, இந்த மேசையிலேருந்து உழுகிற துணிக்கையாவது நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம எவ்வளோ உயர்ந்த இடத்துல வச்சுருக்காரு பாருங்கள் ஆண்டவர். நம்முடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்துருக்காரு. ஞானஸ்தானம் எடுத்த உடனே நம்முடைய பிள்ளைகளும்படி அதிகாரம் கொடுக்குறாரு. அடுத்ததாக கர்த்தருக்கு காத்திருக்கணும். எத்தனை பேர் காத்திருக்கிறோம்? நான்லாம் எவ்வளோ பேர் காத்திருக்கிறேன். இந்த இது எடுக்கும் போலேயே நினச்சேன், என் கூட ஆவியானவர் பேசினார் மாதிரி இருந்துச்சு. இந்த வசனத்தை சொல்கிறிய, அவங்களெல்லாம் சொல்கிற, நீ இந்த ஊரை விட்டு இங்கே தானே வந்திருக்க அப்படிங்கிற என் மனசு சொல்கிற மாதிரியே எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ சொன்னார் ஆண்டவர், நீயா வரல, நான் தான் கூட்டி வந்தேன் உன்னைய, நான் கூட்டி வந்ததுனால தான் உன்னை இவ்வளோ தூரம் ஆசை வச்சுட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தான் நமக்கு எல்லா இதுகளும் நல்லதாக நடக்கும். நான் வந்திருக்கும் போல் அந்த ஊருக்கு வரும்போல் சொன்னார், உனக்கு வீடு தருவேன், அப்புறம் உனக்கு வேலை தருவேன், எல்லாம் சொன்னார். எல்லாமே கொடுத்தாங்க ஆண்டவர். இதுவரையில் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 வீடு 4 வீடு மாறி இருப்போம். மாறி இருந்தோடனே அந்த வீடுகளை எங்களுக்காக ஆயத்தப்பட்ட மாதிரியே இருக்கும். வீட்டில் போனோம், அந்த முத்துராம் நகரில் தான் இருக்குது, அந்த தேவர சிலை பின்னாடி இருக்கும் வீடு. அந்த வீட்டில் போனவுடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, ஐயோ இந்த வீட்டில் 2 புருஷன் முன்னாடி இருந்தாங்க, அவங்க வந்து ரொம்ப பொழுதனைக்கும் சண்டை வரும், சண்டை வந்து அந்த துணியெல்லாம் அள்ளி போட்டு தீக்குளிக்க போச்சு அந்த பொண்ணு அப்படின்னாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், கர்த்தர் எங்களோட கூட இருக்கார் அப்படின்னு சொல்லி இருந்தோம். அது வரையில் எங்களுக்கு சண்டை எதுவுமே வராது, நல்லா இருந்தோம். 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போ ஆண்டவருக்கு அந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும் அப்படின்னா அவரே காலி பண்ணி வச்சுருவார். அது மாதிரி தான் எங்கள் பிள்ளைகளுக்கும் என் வீட்டுக்காரம்மா சொல்லுவோம், நடந்து போக வேண்டாம்டா, பஸ்ஸில் போங்கடா அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துச்சு. ஒரு நாள் என் பிள்ளை 2 பேரும் பேக்கை தூக்கி போட்டு சாப்பாடு பைய கூடையில் பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க. அந்த லைனில் பஸ்ஸு நிற்கும். அவள் சொல்லி விடுது எங்கள் வீட்டுக்காரம்மா, பச்சை கலர் பஸ்ஸில் ஏறணும்டா, அதுதான்ட்டு அங்கே போகும் உங்கள் ஸ்கூலுக்கு அப்படின்னு. அப்போ விவரம் தெரியாது. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு போகிற பஸ்ஸில் தானே ஏறணும், சாச்சியாவரம் போகிற பஸ்ஸில். அவங்க அங்கிட்டு நின்று அங்கிட்டு போகிற பஸ்ஸில் ஏறிட்டாங்க. ஏறினவுடனே அந்த அந்த ஆலமரம் இருக்குது பாருங்கள், இப்போ அந்த டீ கடை, பெரிய டீ கடை இருக்குது, அந்த டீ கடை அந்த ஆலமரத்துக்கு போனோம், என்ன பஸ்ஸு இங்கிட்டு போகாமல் இங்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. என் மகன் பார்த்துட்டான். அப்படின்ட்டு அந்த கண்டக்டர் சொல்லி, என்ன பஸ்ஸுன்னு போட்டுங்க, நாங்கள் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினோடனே இவன் மட்டும் இறங்கிட்டான். குயின் இறங்கலை, கூட ஓடி வரான் பேக்கு தூக்கிட்டு, அடே நிப்பாட்டுங்கண்ணே பஸ்ஸை. என் மகன் வந்து என் தங்கச்சி வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னேன், அதையும் இறக்கி விட்டாங்க.
அப்போ பாருங்கள், நமக்கு அந்த வீட்டில் இருக்க வைக்கலைன்னா ஆண்டவர் இப்படி ஒரு சம்பவத்தை கொடுத்து லோத்தை இப்படி கையை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளி விட்டார். அது மாதிரி நம்மளை கொண்டு போயிடுவார். அது மாதிரி வேறு நிறைய வீட்டுகளுக்கெல்லாம் போயிருக்கோம். அவங்க சொல்லுவாங்க, இந்த வீடு ராசி இல்லை அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் அந்த ஸ்டேட் பேங்க் காலனியில் ஒரு வீட்டில் இருந்தோம். அது வீட்டு ஓனர் நல்லா டைப் தான். இருந்தவுடனே ரொம்ப நாள் இருந்தோம் அங்கேயும். அதே மாதிரி எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வராது, செய்யாது. இப்போ ஹவுசிங் போர்டு அந்த வீட்டில் இருக்கும் பொழுது, ஆனால் அந்த வீட்டில் அந்த சத்துருனுடைய ஒரு இது இருக்கும். அந்த ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் வீட்டிலேருந்து அங்கிட்டு உள்ள வீட்டிலேருந்து அப்படியே சந்து இருக்கும். சந்து வழியாக வந்து அந்த விக்கிரகத்தினுடைய பார்வை இருக்குன்னு சொல்லுவாங்க. போடாடியெல்லாம் என்னடா அப்படின்னு நினச்சி நாங்கள் நினப்போம். அவன் சொல்லுவாங்க. ஆனால் அந்த வீட்டு ஓனர்ஸ் கேட்டார், நீங்கள் சாஸ்திரம் பார்ப்பீங்களா அப்படின்னாரு. இல்லை பார்க்க மாட்டோம். அவங்க வந்து கிறிஸ்டின் தான். அப்படி கேட்கலாமா? கிறிஸ்டின் பிள்ளைய கிறிஸ்டினை கேட்கலாமா? கேட்கக்கூடாது. அப்போ அவங்க பார்ப்பாங்க போல். நான் பார்க்க மாட்டோம் அப்படின்னு. சரி ரைட்டு வாங்க இருங்க அப்படின்னு. அந்த மாதம் அந்த வீடு 6 மாதம் சும்மா கிடக்குது. 6 மாதம் சும்மா கிடந்தோடனே நாங்கள் போகிறோம். பிள்ளைகளாம் நல்லா இருந்தோம், இது பண்ணோம். அப்படியே நாட்கள் ஆக ஆக ஒரு பயம் வருது பிள்ளைகளுக்குள்ளே. எனக்கு வராது பயம். அது சொல்லுது, எப்பா வேணாம்ப்பா அந்த வீடு நல்லா இல்லை, போவோம் வேறு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லுதுங்க. ஆனால் பாருங்கள், அதே மாதிரி அந்த எங்கள் வீட்டு ஓனருக்கு ஒரு அம்மா வேலைக்கு வந்துச்சு. வேலைக்கு வந்தவுடனே பழைய வீட்டுக்காரம்மா வேலைக்கு வரல, அது வரல நின்றுச்சு, உடம்பு முடியல. புதுசாக ஒருத்தவங்க வந்தாங்க. வந்து 12 மணி இருக்கும். அந்த மெத்தில் துணி காயப்பட போனாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய முருங்கை மரம் இருக்கும். அந்த முருங்கை மரத்தில் என்னமோ கரேன்னு தெரியுது. ஐயோ அப்படின்ட்டு ஓடுனது தான். அடுத்து வரவே இல்லை அந்த அப்பா வேலைக்கு. அப்போ அதுலேருந்தெல்லாம் எங்களை பாதுகாக்காரு. அப்படி மாதிரி சொல்லும் போல் அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு எல்லாருமே பயந்தாங்க. எங்கள் வீட்டில் கூட பயந்தாங்க. என் பிள்ளைகளும் சொன்னாங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குப்பா, கனவு கட்டமாக வருதுப்பா. கர்த்தர் நம்ம கூட இருக்கார். ஜெபம் பண்ணுவோம். நைட்டு ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறோம். இந்த வாசலில் நமக்கு அதிகாரம் இருக்குல்ல, அதை பயன்படுத்தணும்ல. வாசலில் தேவதூரில் நான் நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறோம். படுத்தா மறுநாள் விடிஞ்சால் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்கு போகணும். அங்கே போனோடனே எங்கள் பாஸ் சொல்கிறாரு, உங்களுக்கு தேவன் துணையாக இருக்கிறாருன்னு சொல்கிறாரு. அப்போ என் பிள்ளைய நான் சொன்னது நம்பலை, பாஸ் சொல்கிறத நம்புகிறாங்க. சரி ரைட்டு சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அது மாதிரி அந்த நமக்கு பாதுகாப்பை கொடுப்பார். இந்த அம்மாவுக்கும் பாதுகாப்பை கொடுத்துருப்பாரு. ஆனால் அது நம்பலை. அப்போ ரூத்துக்கு பாதுகாப்பை கொடுத்து தான் அந்த சந்ததியை வந்து ஆண்டவர் தலைக்க செய்கிறாரு. அது பாருங்கள், அந்த அம்மாவுக்கு அந்த சொன்னபடியெல்லாம் செய்கிறார். ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் செய்யணும். நம்ம செய்யும் பொழுது ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். சும்மா அவர் சரி இப்போ இங்கே சொல்லிட்டார்ல நம்ம கேட்டு போயிடுவோம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அடுத்து வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த அம்மா தங்கி இருந்துச்சு. பாருங்களேன், பாதி ராத்திரியிலே அந்த 8வது வசனம் 3:8 படிங்க. பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அரண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு, நீ யார் என்று கேட்டாள். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீ சுதந்திரவாளி என்றாள். ஆமென். இங்கே வந்து அந்த ரூத்தை வந்து இது பண்ணுறாரு. அந்த மாமி சொல்லி விடுது, அந்த காலை படுத்திருப்பார். நீ படுத்திருக்கும் போது அந்த கால் பக்கத்தில் நீ தூங்கிட்டு அவருக்கு என்ன சொல்லுவாரோ அதை செய்ய அப்படிங்குது அந்த அம்மா. இந்த அம்மா அப்படியே சொல்லுது. அப்போ அந்த ஆண்டவருடைய சமூகத்துக்கு காலடியில் அதை தாவீது சொல்லுவார்ல, உங்களுடைய ஆலயத்தின் பிரகாரம் வாஞ்சியாக இருப்பதே நான் நித்தமும் நாடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் அதிகம் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். இதே மாதிரி தான் இங்கேயும் ரூத்தை வந்து அப்படி சொல்கிறாரு. சொல்லி முடிக்கும் போல் சொல்கிறாரு, அந்த ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிட்டு வந்தவுடனே நல்லா புரிஞ்சுக்குங்க, வாலிப பிள்ளைகள் நிறையா இருக்கீங்க. ஆண்டவர் சமூகம் வந்து புதிய ஏற்பாடாக சொல்லுவோம், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அளந்து போடுங்கன்னு சொல்லி வசனம் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே ரூத்துக்கு அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நீ போர்த்திருக்கிற அந்த போர்வை எடு விரி அப்படின்னு சொல்லிட்டு 6 படி 15 படிங்களேன். அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த பொழுது அவன் அதிலே 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கி விட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தாள். ஆமாம், 6 படினா பழைய ஆளுகளுக்கு தெரியும். மரக்கா, ஒரு மரக்கா வந்து 4 படி பிடிக்கும். நம்ம சின்ன வீட்டில் வச்சுருப்போம், அந்த 4 பிடிக்கிறது தான் ஒரு மரக்கா. அப்போ 6 மரக்கா போட்டிருக்காரு. 6 மரக்கா சமைக்க முடியுமா? நீங்கள் சமைக்க முடியாது. லேடிஸ் நாங்கள் சமைக்கிறோம், நீங்கள் சமைக்க முடியாது. அப்போ பாருங்கள், அது உண்மை தானே. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நம்மளாலே சமைக்க முடியாது. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி
அவர் தலையில், அதுவும் அந்த அம்மா தலையில் தான் வச்சு நீ போ உன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இதே மாதிரி தான். அப்போ நம்ம தேவனுக்கு பயப்படும் பொழுது, எல்லா காரியங்களும் அவர் சொன்னபடி செய்யும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் வரும். இதை நான் அனுபவிச்சதுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் என்னை தேவன் நல்லா ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் நீங்களும் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த ரூத் அந்த நகமியோட அந்த மருமகளை போல நம்மளும் விடாமல் பற்றி கொள்ளணும். ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது தான் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். ஏன்னா தானே இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. சரி பார்த்துக்குறோம் அப்படின்னு தான் சொல்லுவார் ஆண்டவர். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் விடக்கூடாது. அதான் வசனம் சொல்லுது, அவரை சும்மா அமர்ந்திருக்க விடாதிருங்கள் அப்படின்ட்டு. அந்த புதிய ஏற்பாடு காலத்தில் பாருங்களேன், இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுவார். ஒருத்தர் ஒரு அம்மா, அவன் ரொம்ப தலக்கணமாக இருப்பான். அவன்கிட்ட போய் இந்த அம்மா சொல்லுது, ஐயா எனக்கு இந்த நியாயம் விசாரித்து கொடுங்க, நியாயம் விசாரித்து கொடுங்க 10 முறை சொல்லுது. ஆனால் அவன் கேட்கவே இல்லை. அடுத்து என்னடா அது ஒரே அலட்டிக்கிட்டே இருக்குது, சரி வா என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு அந்த நியாயம் விசாரித்தான். அது மாதிரி தான் நம்ம ஆண்டவரை ஒரு முறை இல்லை 2 முறை இல்லை, அவர் நமக்கு பதில் கொடுக்குற வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். காத்திருக்கும்போது பாருங்கள், இந்த ரூத்து நல்ல ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடிய மகளாக மாற்றினாங்க. ஆனாலும் அது மாத்திரம் இல்லை, அது பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும். இப்போ நான் நல்லா ஆண்டவருக்கு பயந்துருக்குன்னா என் பிள்ளைகளோட பேர பிள்ளைகள் அப்படியே சந்ததி நல்லா ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இவ்வளோ நேரமாய் நம்மளோடு என்ன செய்தார்? பேசியிருக்கிறார். பேசினவர்கள் யாராக இருந்தாலும் நமக்கு தெரியும், ஆவியானவர் ஒருவரே, அவர் தான் நம்மளை நடத்துகிறவர். அன்றைக்கு ரூத்துக்குள்ள நகோமிக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு பிடிமானத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தாரோ, அதே போல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்பிக்கை இல்லாத நிலைமைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்புகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆண்டவரே, நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம். ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளையே தாழ்த்தி வெறுமையாக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமே. நன்றி அப்பா. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். எல்லாரும் சொல்லுமா, கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் இந்த கூட்டத்தை ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்தி கொடுத்திருக்கிறார். அருமையான ஆராதனை, நல்ல ஜெபங்கள், நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். அடுத்த மாதம் இதை பார்க்கிலும் இன்னும் அநேகரை கர்த்தர் எழுப்புவார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் விசேஷமாக நம்முடைய சுந்தரராஜனை குடும்பம்
இந்த ஆராதனைக்குரிய சாப்பாடு பொறுப்புகளை ஏறெடுத்திருக்கிறார்கள். ஸோ இப்போ அவங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். வாஞ்சையோடு அவங்க முன் வந்து இதை செய்திருக்கிறது நிமித்தமாய் அவங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தர் பயன்படுத்தினாரோ அவர்களை கொண்டு கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். யாராவது ஒருத்தங்க பாஸ்டர் அம்மாட்ட போய் மைக்க கொடுங்க. இந்த நேரத்தில் அவங்க இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து, முக்கியமாக சுந்தரராஜனுடைய குடும்பம் இன்றைக்கு ஆகாரம் கொடுத்ததுக்காக அவர்களை ஆசீர்வதிக்கணும். இன்றைக்கு பேசியவர்களை கர்த்தர் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். வந்திருக்கிறவர்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளை எங்களுக்கு கிருபையாக கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலையில் நாங்கள் ஆராதித்தப்பா அம்மை மகிமைப்படுத்தினோம் ஆண்டவரே. இந்த சாயங்காலத்து வேலையிலையும் எங்களுக்கு இப்படி ஒரு ஆண்டவரே மகிழ்ச்சியாக ஆராதிக்க மே துதிக்க உயர்த்த கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையில் கூட இசப்பா மே துதிக்கிறப்பா ஆண்டவரே. இந்த ஆண்டவர் இந்த சாயங்கால கூட்டத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா மகிமைப்படுத்தினாங்கப்பா. ஒவ்வொரு வகையிலும் மகிமைப்படுத்தினாங்கப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம். பாட்டு பயிர் நடத்தின பிள்ளைகள் ஆசீர்வதி இன்னும் பயன்படுத்துங்க கர்த்தாவே. ஆறாவது நடத்த மகனை இன்னுமாக பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. பாட்டு பயிரில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் படித்த பிள்ளைகள் தேவன் தாமே இன்னுமாக கர்த்தாவே அவங்களுக்கு கிருபைகளையும் வல்லமை இன்னும் கொடுக்கும்படியா செவிக்கிறீங்க கர்த்தாவே. இசப்பாமே துதிக்கிறீங்க. சபையில் இன்னுமாக தகப்பனே அநேக பிள்ளைகளை உமக்குண்டு பயன்படுற பிள்ளைகளாக உமக்கு பயன்படுகிற பாத்திரங்களாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அதற்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் சும்மா உட்கார்ந்துருந்துட்டு போகக்கூடாதப்பா. எல்லாரும் உமக்குண்டு பயன்படுகணும் அப்பா. அப்படி உள்ள பாத்திரங்களாக சகோதரிகளையும் வாலிபர்களையும் தேவன் எழுப்பும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே இறங்குங்க சுவாமி. கர்த்தாவே நீங்க இறங்குங்க தகப்பனே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவர் நீங்க பெரிய காரியங்களை செய்யற தேவனப்பா. ஆண்டவரே இந்த சபையில ஒரு எழுப்புதல் தீ பரவணும் ஆண்டவரே. இந்த சபையில ஒரு எழுப்புதல் உண்டாகணும் அப்பா. யாரும் கர்த்தாவே எஸ்ஸப்பா சோர்ந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் சோர்ந்து போகாதவர்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ற பிள்ளைகளாக ஒரு முத்திரை போட்ட பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. மக்கண்டு மாற்றும்படியா செவிக்கிறீங்க கர்த்தாவே. மக்கண்டு மாற்றும்படியா நாங்கள் செவிக்கிறப்பா தகப்பனே. துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அநேகரை எழுப்புங்க தகப்பனே. இன்னுமாக அநேகர் உமக்கு பயன்படுகிற பிள்ளை இன்னும் எழுப்புங்க தகப்பனே. பா, அநேக பேர் கர்த்தாவே வெக்கப்பட்டு உட்கார்ந்துருக்காங்களே சுவாமி, அவங்களையும் பயன்படுத்துங்க ராஜா. அப்பா, உமக்கு முன்பாக ஆண்டவரே எழும்ப பலன் கொடுங்க சுவாமி. அல்லேலூயா. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எல்லா சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் பயன்படுத்தணும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பயன்படுத்த போறக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோட துதிக்கிறோம் சுவாமி. நன்றியோட துதிக்கிறப்பா. வாலிபர்களெல்லாம் உமக்கு பயப்படுற பயத்தை கொடுத்து உமக்குன்னு பயன்படுகிற பிள்ளைகளா மாற்றுங்க. அவங்க வாழ்க்கையில் எதிர்காலம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும் சுவாமி. அதற்காக செவிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ரூத்தை பற்றி பேசினாங்களா ஆண்டவரே. ஆண்டவரே அந்த ரூத்து கர்த்தாவே நகமி வாழ்க்கை இவ்வளவுதான் இருக்கும்போது ஆண்டவரே வாழ்க்கையை மறுபடியும் துணிக்க செய்றீங்களப்பா. இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தம் படி கர்த்தாவே அப்பா உன் சுகவாழ்வு சீக்கிரமா துணிக்குன்னு சொன்னது போல கர்த்தாவே, அதே போல அந்த அம்மாவுக்கு ஆண்டவரே ரூத்துக்கு துணித்தது போல ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சுகவாழ்வு துணிக்கட்டும் ஐயா, துணிக்கட்டும் ஐயா. அது சீக்கிரமா துணிக்கட்டும் ஐயா. கர்த்தாவே வெளிச்சத்தின் பிள்ளைகளா எல்லாரையும் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. உமக்குண்டு யார் யார் என்னென்ன செய்கிறார்களோ ஊழியத்தில் என்னென்ன ஆண்டவரை பயன்படுகிறார்களோ ஊழியத்துக்கு எதை செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. இந்த வேலையில கூட கர்த்தாவே இயேசுப்பா அந்த கூட்டம் நடத்த உதவி செய்தீங்களப்பா ஆண்டவரே. இதுக்கு ஆகாரம் கொடுக்கணும்படியாக ரூத்துவேணி அவங்க சுந்தரசன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. அவங்க ஆண்டவரை உதவி செய்யறது மூலமாக அவங்க பிள்ளைகளையும் அவங்களையும் அவங்க பேர பிள்ளைகளையும் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஐயா, ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவங்க தொழில்களும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தகப்பனே. அவங்க எடுத்திருக்கிற இந்த வருஷத்துல எல்லா ஆண்டவரை காரியங்களையும் ஆசீர்வைத்து கொடுங்க சுவாமி. கர்த்தாவே துதிக்கிறப்பா. உமக்குண்டு கொடுக்கிற பிள்ளைகளை நீங்க உயர்த்துவீங்களே சுவாமி, ஆசீர்வதிப்பீங்களா ஆண்டவரே. உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணி சொல்லியிருக்கீங்களே கர்த்தாவே. அப்படியா செய்ய போறதுக்கா ஸ்தோத்ரா. பெரிய காரியங்கள் செய்ய எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. எல்லா துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே. அதே போல இன்னொரு ஜெப குறிப்பு சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய ராஜேந்திரன் சோபி. அவங்க
இந்த ஜோதி சிஸ்டரை நம்முடைய ஆலயத்துக்கு குடும்பமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால ஒரு போராட்டம் குழப்பங்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க கம்பெனியில் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு உருவாகிறதான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குதான். அவங்க சொன்னாங்க பயங்கரமான பிரச்சனைகள் அங்கே கம்பெனியில் உருவாகி அவங்களுக்கு அது ஒரு பெரிய மன உளைச்சலாக இருக்குதுன்னு சொல்லி அது மாறும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே நிறைவான ஜெபத்தை மனோக்கா செய்வாங்க. கொடுத்துருப்பா மைக்க. நான் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஒரு ஆத்துமா மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று வாசிக்கிறோம். அது சத்துருவுக்கு எரிச்சலாக இருக்கும் அப்பா. அந்த சத்துருவை நாங்கள் எல்லாரும் சபையாராக சேர்ந்து ஆண்டவரே நாங்கள் முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தை கட்டி வைத்திருக்க அந்த விக்கிரகத்தின் ஆவிகள் எழும்பாதபடி அவனை தலையோடு நசுக்கி போடுகிறோம். ஓ ரீ பா பா ஷபரதுரியானதா ரபா. வான மண்டல பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு உங்களுக்கு யுத்தம் உண்டு என்று சொன்னீரே. அவனை நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுங்க, ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா. கம்பெனியிலும் வீடுகளில் எல்லா இடத்திலும் கர்த்தர் ஒரு தயவை உண்டு பண்ணுவீராக. ஒரு மகிமையை அவர்கள் உணரட்டும் சுவாமி. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைகளாம் ஒழுங்காக இருக்கணும். தம்பிகளா இங்கே கவனிங்க, நீங்கள் ரொம்ப சேட்டை பண்ணீங்க இன்னைக்கு ஆராதனையில், சரிங்களா? உன் பேர் என்ன? சரி, எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது, அங்கே தட்டு இருக்குது, கொடுப்பாங்க. அதை வாங்கி நம்ம எல்லோரும் சாப்பிட்டு ஒரு மனமாக இங்கேருந்து கடந்து போவோம். அல்லேலூயா.